ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகமோ ரொம்ப குதூகலமா இருக்கிறாங்க, சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஏன்னா 50 வருட அரசியல்வாதி அனுபவமிக்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழக கிடைத்ததுக்கு ஒரு மாபெரும் கிஃப்ட். அந்த கிஃப்டை கொண்டாடுறதுல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப சோர்வாவே இருக்கு. என்னையா இது, நம்மளுடைய வேலைக்கு ஆப்பு வச்சுட்டாரு, நம்மளுடைய இடத்துக்கு ஆப்பு வச்சுட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப குழம்பி தள்ளி இருக்கிறாரு நம்ம புசி ஆனந்த் ஐயா அவர்கள். புசி ஆனந்த் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் சினிமா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ரசிகர் மன்றமா இயக்கும் போதே கொடி கட்டி பிறந்தாரு. அவரை மீறி நீங்க விஜய் நிழல கூட தொற்ற முடியாது. அந்த ரேஞ்சுக்கு புசி ஆனந்த் அரண்காவலா இருந்தாரு விஜய்க்கு. சரி, ஓகே, ரசிகர் மன்றத்துலதான் இப்படி இருக்குதுன்னா மக்கள் இயக்கமா மாறுச்சு. மக்கள் இயக்கமா மாறும் போது கூட புசி ஆனந்த் விஜயை விட்டு வெளியே வர, அதாவது சொல்லுவாங்கல்ல, நகமும் சதையும் போல. இப்ப நீங்க நகத்தை பிச்சீங்கன்னா சதை எப்படி பிச்சுக்கிட்டு வருமோ அந்த மாதிரி விஜயும் புசி ஆனந்தும் அப்படி இருந்தாங்க, இருக்கிறாங்க. கட்சி, அதாவது மக்கள் இயக்கமா மாறும் பொழுதும் புசி ஆனந்த் அந்த அளவுக்கு காரணா இருந்தாரு. கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது கழகமா மாறுதுப்பா எங்களுடைய மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம், மக்கள் இயக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகமா மாறுது அப்படின்னு ஒண்ணு. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. நீங்க தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும், கட்சியில இருந்தாலும் இல்லைனாலும், நான் தலைவரா இருக்கிறேன்னா இல்லையோ, ஆனா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தான். அந்த ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, புசி ஆனந்த தூக்கி வச்சிட்டாரு. இப்போ ஒரு வகையில விஜய் அவர்கள் ஃபீல் பண்றதாரு, ஏன் தான் நம்ம இது வச்சோம், ஒழுங்கா அவருக்கு பாண்டிச்சேரியை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கலாமே, பாண்டிச்சேரி நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்றதாகவும் தகவல் வருது. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இப்படியா தமிழக வெற்றி கழகம் பயணிச்சே இருந்தது. ஆனா இருந்தாலும் விஜய்க்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்னதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இவ்வளவு பெருசா நம்ம டெவலப் பண்ணிட்டோம், ஆனா இருந்தாலும் அனுபவம் மிக்க நம்ம கூட இல்லையே. பாதவர்ஜனால எடுத்துட்டீங்கன்னா பெரிய அறிவுஜீவி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாருமே நம்மளுக்கு அரசியல் சார்ந்தோ இல்ல ஆளுமை மிக்கவோ இல்ல அனுபவம் மிக்க ஒரு தலைவரை நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்ததுதான். சோ அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்காகவே செங்கோட்டையனுக்கு இங்க ஒரு வகையான சூழல் என்ன பண்ணுது, அசாதாரண சூழல் இருந்தது அதிமுகவுல. அதிமுகவுல இருந்து நீக்கிட்டாங்க, எங்க போறாரு அப்படின்னு ரொம்ப குழம்பி இருந்த டைம்ல திமுக கிட்டதான் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா திமுக ஒரு சிலதுக்கு அது ஒத்துக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தினால தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க இருக்குது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்ச உடனே தொண்டர்கள் ரொம்ப குஷியா இருந்தாங்களோ இல்லையோ, நிர்வாகிகள் ரொம்ப குஷியா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா விஜய் அவர்கள் குஷிக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, குஷி அடைஞ்சிட்டாரு. ஜோதிகா நாப்ப கூட வந்திருக்கான்னு பாத்துக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, குஷி அடைஞ்சிருக்கிறாரு செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகு. சரி, இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொண்டாடினாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு கொண்டாட்டத்துல கொண்டாடினாங்க. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் தான் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்காரு. ஏன் இந்த மனுஷன் உள்ள வந்தாரு, எதுக்கு நம்முடைய வேலையில கைய வைக்கிறாரு, அடிமடியில கைய வைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாரே அப்படின்ற ஒரு குழப்பத்துல இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்குது, இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுல விஜய் கலந்துக்கல. ஆனா ஒரு பொதுச் செயலாளர் அவர் தான் என்ன பண்ணணும், தலைமை, அது தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர் அவர் தான் தலைமையேற்று நடத்தணும். ஆனா சில தினங்களுக்கு முன்பாக நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொள்ளல. அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற புசி ஆனந்த் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கணும். ஆனா புசி ஆனந்துக்கு பதிலா செங்கோட்டையன் அங்க இருந்ததுனால அவரு தலைமையில அந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சோ இதனால புசி ஆனந்துடைய ஃபீஸை புடுங்கிட்டாரோ செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா நீங்க புசி ஆனந்த் எடுத்துக்கங்களேன், ஆரம்பத்துல ஆதவர்ஜனா உள்ள வந்தாரு, நிர்மல்குமார் உள்ள வந்தாரு. புதுசா ஆளுங்க உள்ள வரும்போது கூட எல்லாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. தனக்கு மீறி யாரும் செயல்பற்ற கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல புசி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் இல்ல, விஜய் அந்த இடத்துலதான் வச்சாரு. விஜய் என்ன கேட்டுதான் மத்தவங்க கிட்ட என் மூலியமா தான் விஜய் மெசேஜ பாஸ் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு புசி ஆனந்த் வச்சிருந்தாரு. இதை கண்டித்து அவங்க அப்பா கூட சில சமயத்துல கருத்துக்களை தெரிவித்ததா தகவலும் அடிப்பட்டது. கட்சிக்குள்ளேயும் அந்த சூழல் இருந்தது. ஏன்னா நிர்வாகிகள் ஆரம்பத்துல போடும் பொழுது காசு வாங்கிட்டு போறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாதா, புசி ஆனந்த மீறி நாங்க விஜயை பார்க்க கூட முடியாதுங்க, அவர் நிழல கூட தொட முடியாதுங்க அப்படின்னு
தமிழக வெற்றி கழகத்துல இருந்த நிர்வாகிகள் வெளியே வந்துட்டு சொன்னாங்க. சோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல வச்சிருந்தாரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒருத்தருங்க இருந்திருப்பாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய்க்கு புஷி ஆனந்த் தான் அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவரை தாண்டி விஜயை போய் டச் கூட பண்ண முடியாது, நிழல கூட தொட முடியாது, அந்த ரேஞ்சுக்கு வச்சிருந்தாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையின் வருவதனால இங்க புஷி ஆனந்தோடைய ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுது. ஏன்னா அங்க அரசியல் அனுபவம் மிக்க, எந்த நிர்வாகத்தில் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அவர் செங்கோட்டையன் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது போக மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இவருடைய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்ற ஒரு விவாதமும் அங்க நடந்திருக்கிறதா தகவல் வருது. அதாவது கூடிய விரைவில் புஷி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை இழக்கிறதுக்கு நேரம் வந்துவிட்டது. அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வரப்போறாரு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் அங்க புஷி ஆனந்துக்கு தெரியாமே மறைமுகமா நடந்ததாகவும் தகவல் கசிகின்றன. புஷி ஆனந்த் அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா நீங்க 1000 இருந்தாலும் விஜய் அவர்கள் புஷி ஆனந்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா புஷி ஆனந்த்னால சமீப காலமா தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு அவப்பெயர்கள் வருது, கெட்ட பெயர்கள் வருது, கட்சிக்குள்ளேயே வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் கொஞ்ச நாள் முட்டி நின்றது. அதுக்கப்புறம் ஆதவர்ஜினாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் கொஞ்ச நாள் முட்டி நின்றது. சிடி நிர்மல்குமாருக்கும் புஷி ஆனந்துக்கும் முட்டி நின்று இந்த கதைகள்லாம் படிப்படியா நடந்து இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா புஷி ஆனந்த் கூட கொஞ்சம் இணக்கமா தான் போயிருந்தாங்க. சரி ஓகே மாறிடும். ஆனா இப்ப செங்கோட்டையன் வருவனால புஷி ஆனந்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே செங்கோட்டையன் பக்கம் சேர்ந்ததுனால புஷி ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆகலாம். அதாவது பாண்டிச்சேரியோட தலைவரா அவரு அங்க இருக்கலாம். ஒருவேளை பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகமும் என்ஆர் காங்கிரஸோ கூட்டணி வச்சு அங்க களம் கண்டா அவர் துணை முதலமைச்சர் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்னு கூட தமிழக வெற்றி கழக வட்டாரத்துல பேசுறாங்க. அதனால புஷி ஆனந்த் அவர்களை இங்க பொதுச் செயலாளர் வைக்கிறத விட ஒரு மாநிலத்துக்கு தலைவரா மாத்திரலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் இங்க மேற்கொண்டதா தகவல். கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல மேல்மட்ட நிர்வாகிகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், விஜய் அவர்கள் மாற்றத்தை தர அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துல புஷி ஆனந்துக்கு அவர் ஒரு மாற்றம் தருவாரு, அது பாண்டிச்சேரியுடைய தலைவர் போஸ்டிங் அப்படின்னு சொல்றது. அப்போ இங்க செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளரா வந்துருவாரு அப்படின்னு பேசப்படுது. பொதுச் செயலாளரா வந்துட்டா இங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கட்சி, யார வேணா நீக்கலாம், யார வேணா சேர்க்கலாம். அதுவா இருந்தாலும் ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளரா இருந்து பல நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறார். இந்த நிர்வாகிகள் எல்லாம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு போன பிறகு அவங்க கண்ட்ரோல்ல வருவாங்களா, அதாவது செங்கோட்டையன் கண்ட்ரோல்லையோ இல்ல ஆதவர்ஜனா கண்ட்ரோல்லையோ அவங்க கண்ட்ரோல்ல வருவாங்களா அப்படின்னும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துல புஷி ஆனந்தருடைய பதவிகள் பறிக்கப்படும். அந்த இடத்துக்கு செங்கோட்டையன் திரும்ப வரப்போகிறார். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.